வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். ஆண்டவர் பரிதாபங்கள். என்னடா ஆண்டவர் பரிதாபங்கள் அப்படின்னா, நம்ம கமல்ஹாசன் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் டிவிகேல மொபைல் ஆப் டெலிகிராம் மூலயமா வந்து விஜய் அவர்கள் 50 லட்சத்துக்கு மேலே எடுத்திருக்காரு. ஸோ கமல்ஹாசனுடைய அரசியல் நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குது, நம்ம தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ திமுகவில் ஒரு சீட்டு வாங்கியிருக்காரு. ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் என்ன நடக்குது, அவருடைய நிலைப்பாடுகள் என்ன, அவருடைய அரசியல் பயணங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஸோ இது வந்து கமல்ஹாசனோட ரோஸ்ட் வீடியோ கூட இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ஆண்டவர் ஃபேன்ஸ்லாம் மனசை கொஞ்சம் கல்லாக்கிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஏன்னா மக்கள் நீதி மையம் இந்த கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படி ஆக்ரோஷமாக வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருப்பார், கையில் டார்ச் வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு பின்னாடி டிவியில் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஊழலுக்கு எதிரான ஆட்சி, குடும்ப அரசியல் ஒழிக்கப்படும், அந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸ்டாலின் வாய்ஸ் கேட்கும், கலைஞர் வாய்ஸ் கேட்கும், மோடி வாய்ஸ் கேட்கும், எடப்பாடி வாய்ஸ் கேட்கும். அதெல்லாம் கேட்டுட்டு டார்ச் லைட்டை தூக்கி அடிப்பாரு பாருங்க, அப்படியே அடித்து அந்த டிவி உள்ளே சுக்குநூறாக உடையும். உடைச்ச உடனே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு பண்ணணும், ஊழல் ஆட்சி நடத்திட்டு இருக்க அவங்களுக்கு ஓட்டு பண்ண போகிறீங்களா, இல்லை குடும்ப அரசியல் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஓட்டு பண்ண போகிறீங்களா, இல்லை நம்ம வந்து தகுதியே இல்லாதவங்களாம் நாட்டை ஆள்றாங்களே அவங்களுக்கு ஓட்டு போட போகிறீங்களா? ஸோ நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் வந்து நான் தான் வந்து எல்லாத்துக்கும் மாற்று, ஸோ நான் வந்து ஊழலற்ற குடும்ப அரசியல் இல்லாத ஜாதி மதத்தை பிரிக்காத ஒரு ஆட்சியை நான் வந்து தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தான் வந்து ஒரு ரைட்டும் கிடையாது லெஃப்ட்டும் கிடையாது, நான் வந்து ஒரு நடு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்த கமல்ஹாசன் அவர்களே இப்போ நீங்கள் திரும்பவும் போய் டிஎம்கேல போய் அதுவும் ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை சீட்டு வாங்கியிருக்கீங்க. இதை வந்து உங்களுடைய என்ன நிலைப்பாடு? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரெஸ் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து இப்போது முழுநேர அரசியல்வாதி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு விஜய் வந்து முழுநேர அரசியல் வந்து வரப்போறன்னு சொல்கிறாருன்னு சொன்ன உடனே கோவமாக பேசுகிறீங்க. இங்கே எவனும் முழுநேர அரசியல்வாதி கிடையாது, இங்கே எவனும் வந்து ஃபுல் டைமாக வந்து அரசியல் பண்ணுறது கிடையாது அப்படின்னு அப்படியே ஆக்ரோஷமாக பேசுனீங்க. ஏன்னா நீங்கள் மக்களுக்காக போராட அப்படின்னா மக்களுக்காக போராடிய தலைவர்கள் இந்த நாட்டில் அதிகம். இப்போ நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், இப்போ நீங்கள் வந்து எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணலாம், ஜெயலலிதா அவருடைய விமர்சனம் பண்ணலாம். ஒன்ஸ் அவங்க வந்து பாலிடிக்ஸ்னு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய முழு பணி ஃபுல்லாக மக்களுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. எம்ஜிஆர், கலைஞர் அவங்கள ஆரம்பித்து இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லாமே ஒரு பாலிடிக்ஸ் வர வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பு, அவங்களுடைய பணி வேறையாக இருந்திருக்கும். ஆனால் ஒன்ஸ் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா, ஏன் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் எடுத்துக்கோங்க, ஒன்ஸ் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய முழு பொறுப்பு எல்லாமே, ஒரு முழு பார்வை எல்லாமே மக்கள் பணி, அதுவும் அந்த அரசியல் பணி மட்டும்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி ஏற்படுத்திட்டு பார்ட் டைம் அரசியல்வாதியாக இங்கே வந்துக்கிட்டு அரசியல் அதாவது எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வந்து பேசுறது, ப்ரெஸ்ஸை பார்க்குறது, மற்ற டைமில் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, படம் நடிக்கிறது, அப்படி போயிட்டா அவங்கள பார்ட் டைம் அரசியல் சொல்லும்போது உங்களுக்கு ஏன் கோவம் அவ்வளோ வருது? சரி, ஓகே, ஒரு எலெக்ஷனில் கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று வெற்றி கிட்ட வந்துட்டு 2ஆம் இடம் பிடிச்சிங்க தனிச்சு நின்று, அதே கோயம்புத்தூரில் தொகுதி நின்று இப்போ நீங்கள் வெற்றி பெற வேண்டியதானே? டிஎம்கேவில் கோயம்புத்தூர் தொகுதி கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன, தனிச்சு நின்று நான் நிற்கிறேன், நான் தனிச்சு நிற்பேன் அப்படின்னு நீங்கள் நிற்க வேண்டியதானே? அப்படி இல்லாமல் திரும்பவும் அதே ஊழல் குற்றச்சாட்டே கிடையாதா டிஎம்கேல? இல்லை டிஎம்கேல வந்து குடும்ப அரசியலே கிடையாதா? நீங்கள் என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களோ எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ எந்த முகத்தோடு நீங்கள் போய் அவங்க கூட வந்து கூட்டணி வச்சு நாங்கள் 40 தொகுதியிலும் இந்த கூட்டணிக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா திரு கமல்ஹாசன் அவர்களே? நான் ஏன் இப்படி கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தெளிவான ஆள். நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து நின்று ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு வந்து தெரியாது. ஆனால் அவர் கூட்டணி சேர்ந்த உடனே ஒரு தொகுதி கன்ஃபார்ம் அவருக்கு, மக்களவை மாநில தொகுதி ஒரு கன்ஃபார்ம் அவருக்கு, மாநில தொகுதியில் வந்து எம்பி ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக் மூவா? நான் சம்பாரித்த குறைஞ்சபட்சமாக மக்களுக்காக நான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். இப்போ நீங்கள் இந்த மாநிலங்களவை சீட்டில் தொகுதியில் எம்பி ஆகி எந்த மக்களுக்கு நல்லது பண்ண போகிறீங்க? இதை எனக்கு புரியல. இல்லை நீங்கள் வாங்குகிற 100 கோடி 50 கோடி சம்பளத்தில் எந்த மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லை மக்கள் நீதி மையம் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த போராட்டத்தால் வந்து மக்களுக்கு தீர்வு அடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? ஒரு செய்தியும் கிடையாது, ஒரு நியூஸும் கிடையாது. மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறதாவே தெரியல. நல்லா ஞாபகம் இருக்க 2019 எலெக்ஷன் அப்போ எல்லா தொகுதியிலையும் வந்து வேட்பாளர் போட்டு நிறுத்தும்பொழுது எங்களுடைய தொகுதி திட்டக்குடி தொகுதியில் வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்போ நிறுத்தும் பொழுது 2021 தேர்தலில் அப்படி நிறுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, 2021 தேர்தல் திட்டக்குடி தொகுதியில் நிறுத்துகிற அந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு கமல்ஹாசன் வர்றதுக்கு எனக்கு ஹெலிகாப்டர் தான் நான் வருவேன், ஹெலிகாப்டர் ஆகிற செலவும் அங்கே ஆகிற செலவும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், தன்னுடைய கட்சி வேட்பாளருக்கு ஓட்டு கேட்க வர்றதுக்கே தன்னுடைய செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் எப்படி மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய அஜெண்டா என்ன? மக்களுக்காக அரசியல் உங்களோட அஜெண்டா என்ன? இல்லை இருக்கிற பணத்தை, கருப்பு பணத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து அரசியல்னு சாயம் பூசிட்டு உள்ளே இருக்கீங்களா? கமல்ஹாசனுடைய சாயம் இதில் முழுசாக வெளுத்துருச்சு.
நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவர் பிக் பாஸில் இருக்கும்போதும் சரி, பிக் பாஸில் இருக்கும்போது அவர் எடுக்கிற முடிவுகள் எதுவுமே நிலையானதாக இருக்கிறது இல்லை. எல்லாமே வந்து ஒரு நேர்மாறான எதிர்மறையான விளைவுகளாக இருக்குது அவருக்கு. அதே மாதிரி அரசியலும் அவர் எடுக்கிற முடிவு எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவர் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அரசியலுக்கு வந்தவர் தான் கமலஹாசன் அவர்கள். தன்னை காப்பாற்றிக்கணும் அரசியல் வந்தவர் கமலஹாசன் அவர்கள். மக்களை காப்பாற்றணும், மக்களுக்காக உதவி பண்ணணும், மக்களுக்காக இறங்கி போராடணும் அப்படின்னு ஒரு துளி எண்ணம் கூட அவர் கிடையாது. அப்படி எண்ணம் இருந்திருந்தால் நான் மக்களுக்காக இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி, ஏன் நம்ம அண்ணன் சீமான் மாதிரி எல்லா தேர்தலையும் தனிச்சு போட்டிடலாமே. அவர் இது வரைக்கும் யார் கூட்டணி போட்டியிடலையே. ஸோ அவங்களும் உங்களை மாதிரி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தானே நீங்களும். அப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய ஃபேம் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் பெரிய நடிகர் நீங்கள். அப்போ நீங்கள் என்ன இப்போ நீங்கள் இறங்கி ஒரு இடத்துல நீங்கள் போராடிங்கன்னா அது இம்பாக்டே வேறையாச்சே. அப்படி எந்த விஷயத்துக்கு நீங்கள் இறங்கி போராடிருக்கீங்க கமலஹாசன் அவர்கள்? எந்த விஷயத்துக்கு இறங்கி போராடினது கிடையாது. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் வந்து அறிக்கை கொடுக்குறாரு, நான் வந்து ஒரு சில கமிட்மெண்ட்டை முடிச்சுட்டு முழு நேர அரசியல்வாதி நான் வரப்போகிறேன். முழு நேர அரசியல்வாதியாக வரது மட்டும் இல்லாமல் தன் கட்சியை மேம்படுத்துறதுக்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிறுமி எல்லாத்துக்குமே லெட்டர் பேட், அவங்களுடைய கட்சி லெட்டர் பேடில் முக்கியமாக அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே ஒரு ட்வீட்டில் ஒரு எக்ஸ் பதிவு மட்டும் தான் போடுறீங்க. அஃபிஷியலாக நீங்கள் எந்த அறிக்கையும் வெளியிடறதே கிடையாது. உங்கள் கட்சி லெட்டர் பேட்னு ஒன்று இருக்கா இல்லையானே தெரியல. இல்லை ஏதாவது புதுசாக அச்சு அடிக்கணுமா, இல்லைன்னா அச்சடிக்க இல்லையானு அதையும் நம்ம கண்டுபிடிக்க தான் ஆகணும் போல். அவர் வந்து இப்போது வாட்ஸ்அப் மூலியமாகவும் டெலிகிராம் மூலியமாகவும் ஃபேஸ்புக் மூலியமாகவும் தனது கட்சியில் 50 லட்சம் உறுப்பினர் சேர்த்துட்டார் விஜய் அவர்கள். கண்டிப்பாக இது போக போக அதிகமாகும். ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்க போது, அவர் உண்மையாகவே முழு அரசியலாக வரப்போகிறார் அப்படின்னு 2016 தான் தெரியும் நமக்கு. பட் இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு அஜெண்டா இருக்குது அவர்கிட்ட. ஆனால் உங்கள்கிட்ட தெளிவான அஜெண்டாவே கிடையாது. அந்த நீங்கள் பேசுகிற பேச்சும் மக்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி நீங்கள் உங்களுடைய வருகை இல்லை உங்களுடைய அரசியல் பயணம் வந்து மக்களுக்கு உதவியாக இருக்கும்? உங்களுடைய அரசியல் பயணம் உங்களுக்கு மட்டும்தான் உதவியாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி தான் வந்து அடுத்தடுத்து உங்களுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்துகிட்டு போகணும், அடுத்த படத்தை எப்படி பண்ணணுமோ, அதுக்கு இப்போ என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து சேர்த்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறேன், இப்படிலாம் பண்ணுறேன்னு நீங்களே எப்படி மனசாட்சியே இல்லாமல் அந்த டார்ச் லைட் எடுத்து டிவி உடச்சிங்க? அந்த கேள்விக்கு மட்டும் யாராவது கமல் ரசிகர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இல்லை மக்கள் நீதி மையத்தில் ஏதாவது ஒரு உறுப்பினர்கள் இருந்தீங்கன்னா அதுக்கான பதிலை மட்டும் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் கமலஹாசன் அவர்களுக்கு அகெயின்ஸ்ட் கிடையாது, நடிகர் கமலஹாசனுக்கு அகெயின்ஸ்ட் எப்போவுமே கிடையாது. எப்போவுமே திரையுலகை ஆண்டவர் தான் கமலஹாசன் அவர்கள். இப்போ கூட குணா படத்தை பற்றி மஞ்சுமல் பாய்ஸ் குணா படத்தை பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அப்பயே அப்படி பண்ணிட்டாரு. ஒரு சூப்பரான ஒரு டேலண்டட் பர்சன் தான் கமலஹாசன் அவர்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கு நேர்மாறாக அவருடைய அரசியல் நிலைப்பாடு, அவர் பிக் பாஸில் எடுக்கிற நிலைப்பாடுகளும் நேர்மாறாகவே இருக்குது. அவருடைய அரசியல் பயணம் கண்டிப்பாக எந்த மக்களுக்கும் புரோஜனம் கிடையாது. அவருடைய அரசியல் பயணம் அவருக்கு மட்டும்தான் புரோஜனம். ஸோ பார்ப்போம் விஜய் அவர்கள் எப்படி ஓவர்டேக் பண்ணி வராரு, இல்லை இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிவிக்கில் இணைஞ்சிட்டிங்களா, இல்லை வந்து மக்கள் நீதி மையத்தில் இருக்கீங்களா, இல்லை உங்களுடைய நாடாளுமன்ற தேர்தலில் உங்கள் கட்சி நிலைப்பாடு, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்க்குற 85% வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.